வணக்கம். மொன்றியால் மொன்தமிழ் நேயர்களுக்கும் மொன்றியால் அருள்மிகு திருமுருகப் பெருமான் அடியவர்களுக்கும் இந்த வேளையிலே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, எதிர்வரும் 14ஆம் தேதி மொன்றியால் அருள்மிகு திருமுருகன் ஆலயத்திலே உரியடை திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது போல் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அன்றைய தினமும் டொரண்டோ மொன்றியால் கலைஞர்களுடைய சிலம்பாட்ட சாகச விளையாட்டுகளோடு கும்மி, கோலாட்டம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெறும். வழமை போல் மிகவும் சிறப்பாகவே நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்றைய தினம் இங்கே எங்களுடைய ராஜகோபுர திருப்பணிக்கான திருப்பணி பந்தல் மேசையும் போடப்பட்டிருக்கும். 487 கற்கள் கொண்டு இந்த ராஜகோபுரமானது அமையப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வட அமெரிக்காவிலேயே மிகவும் சிறந்த ஒரு ஆலயமாக அமையப்பெற்று கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுர திருப்பணி கருங்கல்லினால் அமையப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கற்கள் ஒவ்வொன்றும் $2000 உபயோகமாக அடியவர்கள் வாங்கி பங்களிப்பு செய்து நாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாகவே பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த திருவிழாவின் போது 160 கற்களாக இருந்தது. இப்பொழுது 100 கற்களாகத்தான் இருக்கிறது. இன்னும் 100 கற்கள் தான் விற்பனைக்கு இருக்கிறது. ஆகவே எதிர்வரும் 14ஆம் தேதி அந்த உரியடை திருவிழாவுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது எஞ்சியிருக்கிற கற்களையும் தவறவிடாது உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரிலேயோ உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுடைய பெயரிலேயோ $2000 செலுத்தி நீங்களும் ஒரு கல்லை உபயோகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், இங்கே இந்த ராஜகோபுரத்துக்கான கற்கள் கீழ்த்தளத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கதவுக்கு மேலேயும் ஒரு நிலை கற்கள் பதித்து விட்டார்கள். காலநிலை சரியாக ஒத்துழைத்தால் இந்த வருடமே இந்த கற்கள் அனைத்தையும் அந்த வேலைகளை பொருட்படுத்தி செய்பவர்கள் பொருத்தி முடித்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த வார இறுதியிலே வர இருக்கின்ற சொற்ப கற்களும் வந்து சேர இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது நீங்கள் இந்த ஆலயம் அமையப்பெற்று கொண்டிருக்கின்ற அழகை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இதுவரையும் வீடு வீடாக செல்லவில்லை. நிதி சேகரிப்பதற்கு காணி வாங்கிய பொழுது வீடு வீடாக சென்றிருந்தோம். கோவில் முதலாங்கட்ட வேலை செய்த பொழுதும் சரி, பெரிய ராஜகோபுரத்துடனான ஆலயம் நாங்கள் அமைத்த பொழுதும் 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த வேளையிலும் வீடு வீடாக சென்றுதான் நிதிகளை சேர்த்திருந்தோம். ஆனால் இந்த முறை நாங்கள் இன்னும் வீடு வீடாக செல்லவில்லை. அப்படி இருந்தும் அடியவர்கள் தேடி வந்து இதில் பங்களிப்பு செய்து உபயோகமாக கற்களை வாங்கி பெரும் மனதோடு நாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாகவே பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய பங்களிப்பு நாங்கள் அந்த வேலைகளை செய்பவர்களுக்கு நிதிகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்க இருப்பவர்கள் கொண்டு தரலாம். எதிர்வரும் உரியடை திருவிழா 14ஆம் தேதி நடைபெறுகின்ற பொழுது மேலும் விற்கப்பட இருக்கும் 100 கற்களையும் நீங்கள் உபயோகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கூறிக்கொண்டு, இந்த வருகின்ற பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ஆலயம் எப்படி அமையப்பெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வருடம் நிச்சயமாக நம்புவோம் எம்பெருமானுடைய ராஜகோபுரத்துக்கான கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாகவே அதற்கான நிதிகளையும் நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினரிடத்திலே நாங்கள் $100 வீதம் சேகரிக்க ஆரம்பித்து விட்டோம். 126 குழந்தைகள் இதுவரை பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய இலக்காக 1000 குழந்தைகளை அதில் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊரிலே எங்களுடைய மூதாதையர்கள் கட்டிய ஆலயங்களுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் திருப்பணி செய்ததை பார்த்திருப்போம். இங்கே நாங்களே ஒரு ஆலயத்தை உருவாக்கி திருப்பணி செய்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் உருவாக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறீர்கள். அவர்களை நல்ல முறையிலே படிக்க வைத்து நல்ல நிலையிலே ஆளாக்கி இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய குழந்தைகளும் இதிலே பங்களித்து இந்த கும்பாபிஷேகத்திற்கான நிதியிலே அவர்களை நான் இணைத்து கொண்டிருக்கிறேன்.
அவர்களை சேர்ந்து $100 தான் ஒருவரிடம் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் இதிலே இணைய வேண்டும். அவர்களும் இதிலே இணைந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து உணர்வுபூர்வமாக இதிலே இணைந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே அவர்கள்தான் இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முன்தமிழ் நேயர்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.